சென்னை கோயம்பேடு அருகே உள்ள சாய் நகரில் வாகனங்களை மூழ்கடித்து 3 நாட்களாக கழுத்தளவு தேங்கி இருந்த தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் அப்பகுதியில் ஓடும் விருகம்பாக்கம் கால்வாயின் கழிவு நீரானது குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து விவரிக்கிறார் சன் நியூஸின் சிறப்பு செய்தியாளர் ஈவேரா. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தின் அருகே உள்ள சின்மயா நகரையும் விருகம்பாக்கத்தையும் இணைக்கும் இடத்தில் இருக்கும் இந்த சாய்நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அதிலும் சாய்நகர் 1 8 தெருக்கள் உள்ளன. இதன் அத்தனை தெருக்களையும் ஆக்கிரமித்த தண்ணீர் 6, 7 உள்ளிட்ட தெருக்களை விட்டு நீங்க மறுத்து அங்கேயே இருந்து அடம்பிடித்து வருகிறது. வீடுகளுக்குள் குடியேறி கழுத்தளவுக்கு சூழ்ந்திருந்த தண்ணீர் இப்பகுதி வாசிகளை 3 நாட்கள் முடக்கியே போட்டுவிட்டது. தண்ணீரில் பலர் தத்தளித்த நிலையில் கார் உள்ளிட்ட பல வாகனங்கள் மூழ்கி முற்றிலும் நாசமாகியுள்ளன. அது மட்டுமின்றி இந்த குடியிருப்புக்கு அருகே கூவத்தில் கலப்பதற்காக செல்லும் விருகம்பாக்கம் வடிகால்வாயின் கழிவு நீரும் மழை தண்ணீரோடு சேர்ந்து கருப்பு நிறத்தில் காட்சியளித்து குடியிருப்பு வாசிகளுக்கு குமட்டலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல அசௌகரியங்களை சந்தித்து வரும் இப்பகுதி வாசிகளுக்கு ஆரோக்கியம் பாழாகும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இப்பகுதி வாசிகள் சொல்வதை கேட்கலாம். இது விருகம்பாக்கம் ஏரியினுடைய வடிகால். அதில் சின்மையானர் வழியாக இது எம்எம்டி வழியாக போய் கூவத்தில் போய் சேருது. இப்போ இந்த தண்ணியை செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததுனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே சமயத்தில் இந்த கால்வாயில் எம்எம்டியில் பாலம் பைபாஸ் தான் இருக்குது, பைப் லைன். இந்த மாதிரி பாலம் எம்எம்டியில் கட்டியாச்சுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகிற தண்ணியை மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்கு சென்ட்ரல் டிவைடர் போட்டதுனால தண்ணி தேங்கி நின்று போக முடியாமல் திருநகர் போய் பஸ்ஸு திரும்பி யூட்டர்ன் பண்ணுற மாதிரி தண்ணி அங்கே போய் ரிட்டர்ன் வருது. இங்கேருந்து போகக்கூடிய தண்ணீரில் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பைப் லைன் அப்படி கட்டியிருக்காங்க. அதோ இருக்குது, அந்த மாதிரி பைப் லைன் ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கேருந்து போகிற டஸ்ட்டு அடைச்சதுனால இந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் அடைச்சிக்கிடுது. ராத்திரியோட தண்ணி ஏறி போயிடுது. இப்போ இதனுடைய எஃபெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதனுடைய எஃபெக்ஷன் ஆகுது. இதில் இந்த தண்ணி ஆற்காடு ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கும் பாலம் கிடையாது, பூந்தமல்லி ரோட தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கும் பாலம் கிடையாது. அது இல்லாமல் இந்த தண்ணிக்கு அந்த எம்எம்டி பாலத்தை எடுத்துகிட்டு இதே மாதிரி பெரிய பாலம் கட்டினா தண்ணி நிற்காமல் போயிடும். வீட்டுக்கு தண்ணி வர்றது காரணமே இதுதான். இது வருஷம் இதே தொலையில் தான் இருக்குது. எங்களுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலமே எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இதில் வேறு சாக்கடை தண்ணியெல்லாம் வேறு கலந்துருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனையிலே சந்திட்டுருக்காங்க. எந்த பிரச்சனையும் எந்த வருஷமும் யாரும் இது சரி பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் நிறைய பக்கத்தில் இந்த கூவம் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் இப்படி வந்துடுறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. குடியிருப்புகளை சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை சூறையாடிய தண்ணீரை வெளியேற்றும் அரசின் நடவடிக்கையாக இந்த சாய்நகர் பகுதியில் இப்போது மின் மோட்டாரை வைத்து நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் உட்புற பகுதியின் குப்பை கூளங்கள் தண்ணீரை உறிஞ்சும் மோட்டாரின் வேலையை தடுத்து இடையூறும் ஏற்படுத்துகிறது. இப்படி தண்ணீரை வெளியேற்ற போராடியும் தண்ணீருக்குள் போராடியும் உள்ள சாய்நகரை மிக்ஜாம் புயல் வெகுவாகவே சாய்த்துள்ளது. இப்பகுதி வாசிகளின் சந்தோஷத்தை இடைக்காலமாக மாய்த்துள்ளது. ஒளிப்பதிவாளர் பிரேம் மற்றும் செல்வராஜுடன் ஈவேரா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.